ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயாலஜியில் 22nd யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், deforestation leads to dash in rainfall. கரெக்ட் ஆன்சர் டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால். டீஃபாரஸ்டேஷன்னா என்னென்னா காட்டை அழிக்கிறது தான் வந்துட்டு டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மரங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரெயின்ஃபால் வந்து கம்மி ஆகிடும். நமக்கு மரங்கள் மூலயமா தான் வந்துட்டு நமக்கு மழை நிறைய கிடைக்குது. ஸோ இட் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால். செகண்ட் கொஸ்டின், ரிமூவல் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த லேண்ட் இஸ் கால்ட் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் சாயில் எரோஷன். அதாவது சாயிலோட நம்ம லேண்டில் அப்பர் லேயர் ஆஃப் சாயில் வந்துட்டு மினரல் ரிச் சாயிலாக இருக்கும், அதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த அப்பர் லேயரை வந்துட்டு காற்றடிக்கிறது மூலியமாவோ இல்லை மழை பெஞ்சு தண்ணி வந்து அந்த மணலை அடிச்சுட்டு போகிறது மூலியமாவோ இல்லைனா வந்துட்டு லேண்ட்ஸ்லைடு நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நாம் மணல் அள்ளுறது, இது மூலயமா மணல் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு சாயில் எரோஷனை வந்துட்டு ஏற்படுத்தும், மண் அரிப்பை வந்து ஏற்படுத்தும். அது சாயில் எரோஷன். தேர்ட் கொஸ்டின், சிப்கோ மூவ்மெண்ட் இஸ் இனிஷியேட்டட் அகெயின்ஸ்ட் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் டிஃபாரஸ்டேஷன். இந்த காட்டை அழிக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக ஏற்படுத்துகிற மூவ்மெண்ட் தான் இந்த சிப்கோ மூவ்மெண்ட். Fourth question, dash is a biosphere reserve in Tamil Nadu. Correct answer is Nilgiris. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்னென்னா ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு பாதுகாப்பாக வச்சிருக்கிறது தான் பயோஸ்பியர் ரிசர்வ். இதில் வந்துட்டு எல்லா ரிசோர்ஸுமே பாதுகாத்து வச்சுருப்பாங்க. வாட்டர் ரிசோர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இது எல்லாமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இதுதான் பயோஸ்பியர் ரிசர்வ். இது எங்கே இருக்குன்னா நீல்கிரிஸில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபிஃப்த் கொஸ்டின், டைடல் எனர்ஜி இஸ் டேஷ் டைப் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் அ ரினியூவபிள் டைப் ஆஃப் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜினா வந்துட்டு இந்த எனர்ஜி வந்துட்டு அவைலபிள் இன் அன்லிமிட்டெட் அமௌண்ட். இப்போ டைடல் எனர்ஜினா வந்து கடலில் வந்து அலை அடிக்குதுல்ல, அந்த அலை அடிக்கிறதுலேருந்து எனர்ஜி வர எனர்ஜி தான் டைடல் எனர்ஜி சொல்லுவாங்க. கடல் இருக்கிற வரைக்கும் இந்த டைடல் எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து குறையவே குறையாது. அதை எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அந்த எனர்ஜி நம்மளுக்கு ரெனியூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் ரினியூவபிள் எனர்ஜி. சிக்ஸ்த் கொஸ்டின், கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆர் கால்ட் டேஷ் ஃபியூல்ஸ். தே ஆர் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஃபாசில் ஃபியூல்னா என்னன்னா அது எப்படி வந்துட்டு நமக்கு கிடைக்குதுன்னா, இப்போ டெட் ஆர்கானிசம்லாம் இருக்கும்ல, பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், இறந்ததுக்கப்புறம் மண்ணில் புதைஞ்சி அங்கே ஆக்சிஜன் கிடைக்காம அப்படியே டீகம்போஸ் ஆன மிச்ச ஆர்கானிசம் வந்துட்டு, டெட் ஆர்கானிசம் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இது ஹைட்ரோ கார்பன்ஸாக எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா, மணல் கடியில் லேண்டு கடியில் இருக்கிற ஹீட் அண்ட் ப்ரெஷர் மூலிமா அது ஹைட்ரோ கார்பனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்துட்டு ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். Seventh question, dash is the most commonly used fuel for the production of electricity. இந்த fuel பார்த்தா கோல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயோகேஸ் இஸ் எ ஃபாசில் ஃபியூல். இது வந்துட்டு ஃபால்ஸ். நேச்சுரல் கேஸ் தான் ஃபாசில் ஃபியூல். பயோகேஸ் வந்துட்டு இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபேட் அண்ட் ஹைட்ரஜன். செகண்ட் கொஸ்டின், பிளான்டிங் ட்ரீஸ் இன்க்ரீஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். திஸ் இஸ் ட்ரூ. நம்ம மரம் அதிகமாக வைக்க வைக்க மழை நிறையா கிடைக்கும். அது மூலிமா கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், நிலத்தடி நீர். தேர்ட் கொஸ்டின், ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் காஸ் லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். ஒரு ஆர்கானிசமோட வாழ்விடத்தை வந்து அழிக்கிறது வந்துட்டு ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டை அழிக்கிறதுமே இந்த ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் தான். நம்ம காட்டை அழிக்கிறதுனால வைல்டு லைஃப், அதாவது வைல்டு அனிமல்ஸோட ஹேபிட்டட்டை வந்து நம்ம அழிக்கிறோம். அது லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் தான். திஸ் இஸ் ட்ரூ. ஃபோர்த் கொஸ்டின், நியூக்ளியர் எனர்ஜி இஸ் எ ரினியூவபிள் எனர்ஜி. திஸ் இஸ் ஃபால்ஸ். நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அ நான் ரினியூவபிள் எனர்ஜி. நான் ரினியூவபிள் எனர்ஜினா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு எனர்ஜியை வந்துட்டு நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருக்கோம்னா அது ஷார்ட் பீரியடில் வந்துட்டு அதனால அதை மறுபடியும் ரினியூ பண்ணிக்க முடியாது. மறுபடியும் அது நமக்கு கிடைக்காமலே போயிடும். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அது அழிஞ்சு போயிடும். அது மறுபடியும் அந்த இது வந்துட்டு நமக்கு அந்த சோர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். இதுதான் நான் ரினியூவபிள் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அ நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஃபிஃப்த் கொஸ்டின், ஓவர் கிரேசிங் ப்ரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன். திஸ் இஸ் ஃபால்ஸ். ஓவர் கிரேசிங் லீட்ஸ் டு சாயில் எரோஷன். ஓவர் கிரேசிங் சாயில் எரோஷனுக்கு ஒரு ரீசன்.
Sixth question, poaching of wild animals is a legal act. This is false. Poaching of wild animals is an illegal act and it should be prohibited. வன உயிரினங்கள் காட்டில் இருக்கிற உயிரினங்களை வந்துட்டு காயப்படுத்துறது வேட்டையாடுறது வந்துட்டு இல்லீகல் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் கொஸ்டின், நேஷனல் பார்க் இஸ் a protected park. This is true. Eighth question, Wildlife Protection Act was established in 1972. This is also true. Next நம்ம பார்க்க போது match the following. First, soil erosion. இது correct answer, removal of vegetation. Second, biogas. இது correct answer, CO2. CO2 is one of biogas. Third question, natural gas. It is a non-renewable energy. Natural gas நம்ம அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா அது திருப்பி ரினியூவ் ஆகிறது மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், green house gas. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஆசிட் ரெயின். ஃபிஃப்த் கொஸ்டின், சிஎஃப்எல் பல்ப்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் எனர்ஜி சேவிங். சிஎஃப்எல் பல்ப்ஸ் வந்து எனர்ஜி சேவிங்காக யூஸ் பண்ணுறாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், விண்ட். இட் இஸ் எ ரெனியூவபிள் எனர்ஜி. செவன்த் கொஸ்டின், சாலிட் வேஸ்ட். இது கரெக்ட் ஆன்சர், லெட் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ். இதெல்லாம் வந்துட்டு சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் or a fossil fuel? First, 1 Thor, second coal, 3 petroleum. இதில் வந்து பார்த்தோன்னா எது ஃபாசில் ஃபியூல் பார்த்தா கோல் அண்ட் பெட்ரோலியம் மட்டும்தான் ஃபாசில் ஃபியூல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 2 and 3. Second question, what are the steps will you adopt for better waste management? Options are reduce the amount of waste formed. Option B, reuse the waste. Option C, recycle the waste. D, all of the above. Correct answer is all of the above. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா அதை ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், அதிக அளவில் வேஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். தேர்ட் கொஸ்டின், த கேஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் எக்ஸாஸ்ட் ஆர் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். Correct answer is option D, all the three. 1, 2 and 3 are released from vehicles exhaust. Fourth question, soil erosion can be prevented by. Options are A, deforestation. Option B, afforestation. Option C, overgrowing. Option D, removal of vegetation. Correct answer is option B, afforestation. Fifth question, a renewable source of energy is. Options are A, petroleum, B, coal, C, nuclear fuel, D, trees. இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ட்ரீஸ். மீதி 3 ஆப்ஷனுமே இப்போ பெட்ரோலியம், கோல், நியூக்ளியர் ஃபியூல் எல்லாமே வந்துட்டு நான் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. Sixth question, soil erosion is more when there is no rainfall, low rainfall, rainfall is high, D, none of these. Correct answer is option C, rainfall is high. நம்மளுக்கு மழை அதிகமாக வரும்பொழுது அந்த மண்ணெல்லாம் மழை தண்ணியில் அடிச்சுட்டு போச்சுன்னா சாயில் எரோஷன் அங்கே அதிகமாக இருக்கும். Seventh question, an inexhaustible resource is dash. Options are A, wind power, soil fertility, C, wildlife, D, all of the above. இன்எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸ்னால் ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது அது தீரவே தீராத ஒரு ரிசோர்ஸ் தான் இன்எக்ஸாஸ்டபிள்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் ஆன்சர், விண்ட் பவர், ஆப்ஷன் ஏ. எய்த் கொஸ்டின், காமன் எனர்ஜி சோர்ஸ் இன் வில்லேஜ் இஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ரிசிட்டி, கோல், பயோகேஸ், wood and animal dung. Correct answer is option D, wood and animal dung. Ninth question, greenhouse effect refers to. Options are A, cooling of earth. Option B, trapping of UV rays. Option C, cultivation of plants. D, warming of earth. greenhouse effectனா என்னன்னா வார்மிங் ஆஃப் எர்த், புவி வெப்பமயமாகிறது தான் வந்துட்டு greenhouse effectனு சொல்கிறாங்க. 10th question, a cheap, conventional, commercial and inexhaustible source of energy is. Options are hydropower, solar energy, wind energy, thermal energy. Correct answer is option C, wind energy. காற்றுக்கு தான் நம்ம எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை, அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், அது தீரவும் தீராது, அதுதான் கேட்டிருக்காங்க, விண்ட் எனர்ஜி. 11th question, global warming will cause. Options are rise in level of ocean. Option B, melting of glaciers. Option C, sinking of islands. D, all of the above. புவி வெப்பம் அடைகிறதுனால வந்துட்டு என்னென்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க, இது கொடுத்துருக்குற எல்லா ஆப்ஷனுமே தான் நடக்கும். 12th question, which of the following statement is wrong with respect to wind energy? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் பி, the blades of windmill are operated with the help of electric motor. இது மட்டும்தான் தப்பு. விண்மில்லோட பிளேட் வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தப்பு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் டு கலெக்ட் அண்ட் ஸ்டோர் ரெயின் வாட்டர். ரீசன், ரெயின் வாட்டர் கேன் பி டைரக்டட் டு ரீசார்ஜ் த அண்டர்கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். மழைநீர் சேகரிப்புனா என்னன்னா வந்துட்டு மழைநீரை வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தா, அதை டைரெக்டாக நம்ம நிலத்தடியில் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது நிலத்தடி நீரை வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். செகண்ட் கொஸ்டின் அசர்ஷன், energy efficient bulbs like CFL must be used to save electric energy. Reason, CFL bulbs are costlier than ordinary bulbs, hence using ordinary bulbs can save our money. இதுக்கு வந்துட்டு both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. இது வந்து என்னன்னா நம்ம CFL bulbs யூஸ் பண்ணுறதுனால நம்மளால எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து சேவ் பண்ண முடியும். ஆனால் CFL எனர்ஜி வந்துட்டு ஆர்டினரி பல்ப்ஸோட காஸ்ட்லி. நம்ம எதை மணி சேவ் பண்ணணும்னு நினச்சினா ஆர்டினரி பல்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சேவ் பண்ணணும்னு நினச்சா CFL பல்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.